அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 12/11/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று ஏகாதசி விரத நாள். பெருமாள் மகாவிஷ்ணுவை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அனுகூலம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுடைய அருளால் வாழ்க்கையிலே ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், தம்பதிகளுக்கிடையே இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும், வம்சம் தழைத்தோங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 26ஆம் நாள். நாளை பிரதோஷ விரத நாள். இன்று மதியம் 12:42 வரை ஏகாதசி திதி உள்ளது. அதன் பின்னர் துவாதசி திதி உள்ளது. இன்று அதிகாலை 4:46 வரை பூரட்டாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் உத்திரட்டாதி நட்சத்திரமும் உள்ளது. இன்று அதிகாலை 4:46 வரை மரண யோகமும், காலை 6:11 வரை சித்த யோகமும், அதன் பின்னர் அமிர்த யோகம் உள்ள நாள். இன்று ஆயிலியம் மற்றும் மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை உள்ளது. இன்று ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். சில விஷயங்களை பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணணும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகள், அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், IVF ட்ரீட்மெண்ட் போல தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஊர் மாற்றம், வீடு மாற்றம் பற்றிய சிந்தனை சில பேருக்கு வரும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீட்டுக்கு மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், வேர் ஹவுஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். டாக்டராக, சர்ஜனாக பணிபுரிபவர்கள், நர்ஸாக இருப்பவர்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தையும் ரெக்கக்னிஷனையும் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு நாகபூஷணி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபம் ராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீட்டில் இருந்த சில குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாம் குறையும். தம்பதிகளிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய நாள். ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சில விஷயங்களில் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியிருக்கும். அலுவலகத்தில் சிலருக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும். இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தவில் நாதஸ்வர கலைஞர்களாக இருப்பவர்கள், பறை போன்ற தமிழ் இசை கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். புது வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வெளிநாட்டிலே ரெஸ்டாரண்ட், பார், ஹோட்டலில் வேலை செய்பவர்கள், செஃப்பாக, குக்காக இருப்பவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நன்மையும் தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மிதுன ராசி அன்பர்களே, புகழ், பெருமை சிலருக்கு கிடைக்கும் நாள். குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சிலருக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கும். புது பொறுப்புகள் கூட வருவதற்கு வாய்ப்புள்ள நாள்.
மாலை நேரத்தின் பின்னர் கொஞ்சம் பிரயாணங்கள் போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். டிரைவிங் பண்ணும்பொழுது அவசரப்பட வேண்டாம், ஓவர் ஸ்பீட் வேண்டாம். மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டிய நாள். அதே மாதிரி பர்சனல் லோன், பிஸ்னஸ் லோன் அல்லது ஹவுசிங் லோன், எஜுகேஷன் லோன் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல செய்திகள் வந்து சேரும். வீடு, இடம், நிலம், காணி, மனை சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் வெளியூர் வெளிநாட்டு பயணங்களின் பொழுது கொஞ்சம் அலர்ட்டாக இருக்க வேண்டும். ஏர்போர்ட்டில் வேலை செய்பவர்கள், ஹார்பரில் வேலை செய்பவர்கள், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சித்தா, ஆயுர்வேதம், யுனானி, ஹோமியோபதி, வர்மா போன்ற மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. சந்திரன் பகவானை ராசியதிபதியாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில விஷயங்களிலே பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நண்பர்கள் வழியில் சிலருக்கு திடீர் செலவுகள் ஏற்படும். அது விரைய செலவாக கூட இருக்கலாம். கலைத்துறையில் இருப்பவர்கள், சினிமா, சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சில வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள் இன்றைக்கி டிரான்சாக்ஷனெல்லாம் ப்ராப்பராக கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாளாக உள்ளது. ஐடி ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் அல்லது டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் சில திடீர் டிஸ்டர்பன்சஸ், சில பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடும். அதே மாதிரி ஆஃபீஸர்ஸ், அதிகாரிகளுடன் அல்லது ப்ராஜெக்ட் மேனேஜர்களுடன் பிரச்சனைகள் வேண்டாம், விட்டு கொடுத்து போகிறது கொஞ்சம் உங்களுக்கு நல்லது. மீடியாக்களில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சிம்ம ராசி அன்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். கோபம் கூடாது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. கேது பகவானால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். ஏற்கனவே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுக்கு சிலருக்கு சர்ஜரி அல்லது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே மாதிரி பிரயாணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஜங்க் ஃபுட் எடுக்கிறது, ஆயிலி ஃபுட் எடுக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளிக்கடை, துணிக்கடை வைத்திருப்பவர்கள், நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ, பழம், காய்கறி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்களை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர், சாயந்தரத்துக்கு பிறகு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சியில் சிலருக்கு சில தடைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி ப்ரொஃபைல் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். காதலர்களுக்கிடையும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி அன்பர்களே, ராகு கேதுவால் வாய் வார்த்தைகளிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் கவனமாக இருக்கணும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். வர்ற வாய்ப்புகளை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது. சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது மூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. வெளிநாட்டிலே ஐடி துறையிலே வேலை செய்பவர்களுக்கு சிலருக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும், பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி பிஆர் அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், நாடக கலைஞர்களாக இருப்பவர்கள், மியூசிக் குரூப் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாளாக இந்த நாள் உள்ளது. இன்று கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களே, சுக்கிர பகவானால் உங்களுக்கு மனைவி வழியிலோ அல்லது மனைவிக்கு கணவன் வழியிலோ, வாழ்க்கை துணை வழியிலே சில நன்மைகள் நடக்கும். எதிர்பாராத சில திருப்பங்கள் ஏற்படும். பிரிந்த தம்பதியினர் சிலர் மீண்டும் சேர்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும், பயன்படுத்திக்கிங்க. டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு
கோர்ட் ஹியரிங்கில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் சிலருக்கு வந்து சேரும். பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபுட் ப்ராசஸிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் பாராட்டு சிலருக்கு கிடைக்கும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் பணியிடமாற்றம் வருவதற்கு வாய்ப்புள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, பொறுத்திருந்து வேலை பார்க்க வேண்டிய நாள். சில விஷயங்களில் கவனமாக இருக்கணும். வேலை பார்க்குற இடத்துல மோதல் போக்கு வேண்டாம். அதே மாதிரி வீட்டிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. வியாழ பகவான் வக்ரமாக இருப்பதனால் கணவன் மனைவிக்கிடையே சிலருக்கு காரணமே இல்லாமல் சில பிரச்சனைகள் சண்டைகள் வரும். அதே மாதிரி கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு திடீர் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டிய நாள். கல்குவாரி வைத்திருப்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கார் மெக்கானிக்காக இருப்பவர்கள், பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வந்து சேரும். டெய்லரிங் ஷாப் வைத்திருப்பவர்கள், டெய்லர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், டெய்லராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். மாலை நேரத்தின் பின்னர் வாய் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்கள் வழியிலே சிலருக்கு திடீர் செலவு உண்டு. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த உதவி வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, போட்டிகள் வருகின்ற நாள். வியாபாரத்திலே தொழிலே சிலருக்கு திடீர் போட்டிகள் வந்து சேரும். இந்த மாதிரி சில பேருக்கு பிஸ்னஸ் பார்ட்னருடன் சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் சக அரசியல்வாதிகளுடன் சில மனஸ்தாபங்கள் பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், ஐடி, பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் மற்றும் டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு வேலை சம்பந்தமாக திடீர் பயணங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு பயணங்கள் வந்து சேரும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருப்பவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரஸ்வதி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. செவ்வாயை உச்சமாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, சொன்ன சொல்லை காப்பாற்ற போராட வேண்டிய நாள். யாருக்கும் எந்த ஜாமீன் போட வேண்டாம், கையெழுத்து போடாதீங்க. கொஞ்சம் மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் நெருக்கடிகள் வர வாய்ப்பு உண்டு. நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், அதே மாதிரி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பேக்கரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு. மதிய நேரத்தின் பின்னர் சிலருக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படலாம், கவனமாக இருக்கணும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வரும், பயன்படுத்திக்கோங்க. ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஆன்மீகவாதிகளாக இருப்பவர்கள், புரோகிதர்களாக, அர்ச்சகர்களாக, ஆலய அர்ச்சகர்களாக இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேர்கின்ற நாளாக உள்ளது. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். சிலருக்கு இன்பச் சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பும் கிடைக்கும், பயன்படுத்திக்கோங்க. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கும்பராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கல்யாணம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருப்பவர்கள், ஹைப்பர் டென்ஷன், பிபி உள்ளவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் எல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஹெல்த் ஒர்க்கராக இருப்பவர்களுக்கெல்லாம்
நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள், டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும், சமாளித்து விடுவீர்கள். அதே போல் இன்று அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்கள், அரசு ஊழியர்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. மீன ராசி அன்பர்களே, சுகமான நாள், ஆரோக்கியம் மேம்படும், சிலருக்கு மருத்துவ செலவுகள் குறையும், வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக அமையும். டிரைவராக இருப்பவர்களுக்கு சிலருக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சில பேர் சொந்தமாக வெஹிக்கிள், காரோ ஆட்டோவோ 3 வீலரோ வாங்கி ஓட்டணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருந்த நெருக்கடி சிலருக்கு குறையும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், டீச்சராக இருப்பவர்கள், கவுன்சிலராக இருப்பவர்கள், லெக்சரராக, ப்ரொஃபஸராக இருப்பவர்களுக்கெல்லாம் சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டிலே கெமிக்கல் இன்ஜினியராக, டெக்ஸ்டைல்ஸ் இன்ஜினியராக, ஆட்டோமொபைல் இன்ஜினியராக, மெக்கானிக்கல் இன்ஜினியராக, சிவில் இன்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. கலைத்துறையினருக்கு வரவேண்டிய பண பாக்கிகளில் இருந்த சுணக்கம் அல்லது இழுபறி நிலைமை மாறும். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு வெற்றிகளையும் நன்மைகளையும் தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க யாழ்ப்பாணம் மாவட்டபுரம் கந்தசுவாமியின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.